சொன்னேன், அன்னைக்கு தெரியாம நான் சொன்னேன். ஆனா நான் மணமகள்னா வந்து சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சீச்சி என்னது சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டு சொன்னியா, அப்ப உண்மையிலேயே என்ன உனக்கு பிடிக்கலையா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட, அப்ப நம்ம கோகு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அதாவது நான் சில டைம்ல என் மனசு ஒண்ணு நினைக்கும், என் மூளை ஒண்ணு நினைக்கும், என் மூளையில நினைக்கிறத நான் டக்குன்னு வந்து பேசிடுவேன். ஆனா நான் இப்ப சொல்றேன் சீச்சி, நானும் நிறைய பேரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீச்சி என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கோகு போய் கேட்பாரு பாருங்க. உடனே இங்க இருந்து சீச்சிக்கு வெக்கம் வந்து 2 பேரும் இந்த இடத்துல சேருவாங்கங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தி உள்ள மக்கள் கூட்டம் எல்லாம் பயங்கரமா கொண்டாட ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் ஆகுதுங்க. அதாவது இது வரைக்கும் வெறும் போட்டிகள், ரத்தங்கள், குத்துக்கள் இப்படி போய்கிட்டு இருந்த இந்த இடம் முதல் முறையா 2 பேரோட மனசு சேர்ற அந்த மணி மண்டபமாவே இந்த இடத்துல மாற, அப்படியே மக்கள் எல்லாரும் கோலாகலமா இந்த விஷயத்த கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நம்ம சீச்சி இங்க இருந்து வந்து, கோகு நானும் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து